நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உங்க ஜாதியில உள்ள பசங்க எல்லாரும் வண்டி நான் உடப்பேன், எல்லாரோட தலையும் அடுத்து வச்சிருக்காங்க யூனிவர்சிட்டிக்குள்ள. நெல்லை தென்காசி 4 வழிச்சாலையில் உள்ள அபிஷேகப்பட்டியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகம் அமைந்துள்ளது. இங்கு இருசக்கர வாகனங்களில் வரும் மாணவர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்காக பல்கலைக்கழகம் நுழைவாயில் அருகே பார்க்கிங் வசதி உள்ளது. இந்நிலையில் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்டில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் லட்சுமி நாராயணன் என்பவர் தனது வாகனத்தை பார்க்கிங்கில் நிறுத்தாமல் கல்லூரி கேண்டீன் அருகில் நிறுத்தியுள்ளார். அதற்கு 2ஆம் ஆண்டு மாணவர் அருள் முத்துச்செல்வன், நீ எப்படி வாகனத்தை இங்கு கொண்டு வந்தாய் என கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் லட்சுமி நாராயணனுக்கு ஆதரவாக அவருடன் படிக்கும் ஆகாஷ் என்ற மாணவர் வந்துள்ளார். அந்த நேரத்தில் இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே லட்சுமி நாராயணன் அருள் முத்துச்செல்வன் இடையே மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் 2 கோஷ்டிகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் லட்சுமி நாராயணன், அருள் முத்துச்செல்வன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பேட்டை போலீசார் லட்சுமி நாராயணன் உட்பட 3 மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டதாக இரு தரப்பினர் மீதும் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பல்கலைக்கழகத்தில் அரங்கேறிய இந்த விவகாரம் சாதி ரீதியாக நடந்த மோதல் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மாணவர் கூறுகையில், அந்த காலேஜ்ல படிக்கிற சில பசங்க எங்களை வெள்ளை சட்டை போடக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சாங்க, அவங்க எல்லாரும் போதையில இருந்தாங்க என கூறியுள்ளார். இதற்கிடையே மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மறு உத்தரவு வரும் வரை பல்கலைக்கழகத்தில் அனைத்து வகுப்புகளும் காலவரையற்ற விடுமுறை அளித்து பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மட்டுமல்லாமல் தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி என 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் பயின்று வருகின்றனர். மாணவர்கள் மோதல் காரணமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூடப்பட்ட சம்பவம் கல்வியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டிக்கிட்டதுக்காண்டி என்னை ஒரு 4-7 பேர் சேர்ந்து என்னை அடித்து தாக்கி மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. எத்தனை நாள் அந்த மோதல் இருந்துச்சு வகுப்பறையில்? இந்த வகுப்பறையில் வெளிப்படை இல்லை அவங்க, ஆனால் மொத்தமாகவே ஒரு கேஸ்ட் குரூப்பு அவங்களால இருக்கிறாங்க. மொத்தமாக பசங்களுக்கு மத்தியிலுமே ஜாதி வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது. என்ன சொல்லிச்சுக்கல, பசங்களுக்குள்ள ஃபுல்லாக தனித்தனியாக படிச்சுக்கிட்டு ஒரு கேஸ்டிசமாக சேர்ந்து மொத்தமாக இருக்காங்க. அவங்க அப்படி மொத்தமாக எடுத்துட்டு இந்த மித்த உள்ள பசங்களை, மைனாரிட்டியாக இருக்க பசங்களை கூட மம்பெடுத்து அடிக்க வைக்கிறது, அவங்க கேஸ்ட் பசங்க கூட மொத்தமாக சேர்ந்துக்கிறது, ஒரு அராஜகம் பண்ணுற வைக்கிறது, அப்படியாக இருக்கப்பட்ட நிலையில் அதை நான் என் கூட உள்ள என் தம்பியை வந்து முந்தானத்து, அதாவது செவ்வாய்க்கிழமை அடித்தாங்க. அவன் பைக்கில் உள்ளே வாடான் அப்படிங்கிறன்னு, நீ எப்படி உள்ளே வரலாம் பைக்கில், எங்கள் முன்னாடி எப்படி எங்கள் முன்னாடி பைக் ஓட்டலாம், நீ என்னாலும் நீ எங்கள் முன்னாடி பைக் ஓட்டலாம் அப்படின்னு அடித்தாங்க. சமுதாயத்தை பேரை சொல்லி அடித்தாங்க. நான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த நீ எப்படி தேவர் சமூகம் முன்னாடி நீ நடமாடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. அதை நான் திருப்பி நான் அங்கே வச்சு கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன், எதுனால இப்படி அடிச்சிங்க, அவன் பைக் ஓட்டுறதுனா உங்களுக்கு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு நான் கேட்ட போய், இவன் எப்படி கேட்கலாம், இவனு அந்த ஆள் தானே அப்படின்னு நீ மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதன்கிழமை ஃபோன் அடிச்சு எல்லாரும் மிரட்டினாங்க. சமூகத்தில் உள்ள எல்லாரும், அந்த பசங்க எல்லாரும் ஃபோன் அடிச்சு மாட்டினாங்க, நீ உன் வண்டி உள்ள கொண்டு வந்தா உங்கள் ஜாதியில் உள்ள பசங்க எல்லாரும் வண்டி நான் உடப்பேன், எல்லாரோட தலையும் அடுத்து வச்சுருவாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே, எங்கள் ஆட்கள் எல்லாரும் இறக்கி உங்கள் பையில எல்லாரும் தலையும் அடுத்து வச்சுருவேன், அந்த மணி கொலை மிரட்டல் விட்டாங்க. நான் அதுக்கு எதுவுமே இது பண்ண ரியாக்ஷன் காட்டிக்கல. மறுநாள் நான் காலேஜ் போய் ஸ்டாஃப்கிட்ட சொல்லுறதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு காலேஜுக்கு போனேன். காலையில் ஸ்டாஃப்ஸை சொல்லி அதை பிரச்சனை முடிச்சுக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் போனேன். அப்படி நான் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு 25 பேர் கொண்ட குழு ஒரு 3-4-5 பசங்க வெளியிலேருந்து இறக்கி அவங்க பூராமே ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. இறக்கி நான் போகவும் என்னை கெட்ட வார்த்தை போட்டு, அதாவது என்னோட கம்யூனிட்டி நேமாக சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாதுன்னு சொன்னவும் அவங்க ஒரு 20 பேர் கொண்ட குழு, என் கிளாஸ் பசங்க ஒரு 10-11 பேர் கேண்டீனில் உட்காந்துருக்கவும் அவங்க என்ன பிரச்சனை ஒரு கை கலப்பாகி என்னை ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்தாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.